ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரியாலிட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக ஃபாரினில் வாழக்கூடியவங்க, அது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க அங்கே வாழும்போது வீட்டில் இருந்து, அதாவது அவங்க பேரண்ட்ஸோ, அவங்க மாமியாரோ, ஃப்ரெண்ட்ஸோ, இது மாதிரி இருக்கிறவங்க, அவங்களோட உறவினர்கள் வந்து பேசும்போது அப்படியே அவ்வளோ இனிமையாக, அவ்வளோ ஒரு பாசமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. சப்போஸ் இதே வந்து நம்ம ஒரு வெக்கேஷனுக்கோ ஏதோ ஒரு இதுக்காக நம்ம இந்தியாவுக்கு போகும்போது அந்த ஒரு இது 1 நாள் 2 நாள் இருக்கும். அது பேரண்ட்ஸாகவே இருக்கட்டும், இல்லை மற்றவங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது இருக்காது. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து எப்போ போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது இருக்கும், அது பக்கத்தில் போனதுக்கப்புறம் அந்த அளவுக்கு கான்வர்சேஷனே வந்து 2 பேருக்குள்ளே இருக்காது. இது வந்து நிறைய ஃபேமிலி கிட்ட நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அது எப்படி அப்படின்னா, ஒரு சைடு வந்து நம்ம மணி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், இன்னொரு சைடு அதாவது சிலருக்கு வந்து எப்படின்னா டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறது தான் பிடிக்குது. அதை வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அவங்க காட்டக்கூடிய சில முகபாவனைகள் நமக்கு என்ன தோணுன்னா, ஏன்டா வந்தோம், அங்கேயே நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போமே அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதில் சப்போஸ் நீங்கள் அந்த ஒரு கேட்டகரி, நீங்கள் அது மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கீங்களா, இல்லை நீங்கள் அது மாதிரி வந்தவங்கள அது மாதிரி ஹர்ட் பண்ணுற கேட்டகரியில் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சில டைம் நம்ம ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனாலும் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கசப்பான ஒரு நிகழ்வாக அமைஞ்சிரும். நம்ம பண்ணவே இல்லைனாலும் அதுவும் ஒரு கசப்பான நிகழ்வாக அமைஞ்சிரும். எப்போதுமே எல்லார்கிட்டையும் இதெல்லாம் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வித டிஸ்டன்ஸில் மாறிடுவாங்க. என்னென்னா என்ன, ஓகே நல்லா இருக்கீங்களா, ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ரொம்ப போய் அடாப்ட் பண்ணி அங்கே இருக்கணும்னு தோணாது. ஓகே, நம்ம வெக்கேஷன் போகிறோம், அவங்கள பார்க்குறோம், வரோம் அப்படின்ற மாதிரி போயிடும். இதனால தான் நிறைய பேர் டிஸ்டன்ஸில் இருக்க விரும்புகிறது. இதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இப்படின்றத சொல்ல வரல, எல்லா உறவினர்களும் அப்படின்றத சொல்ல வரல, மெஜாரிட்டி அப்படி இருக்காங்கன்றத சொல்ல வரேன். ஓகே, இது உண்மை அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு, இப்போது மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளோட பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறது அது ஒரு பெருமையாக நினச்சிட்ருக்காங்க. பெருமையாக இருந்தாலும் சிலப்போ அவங்க நான் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வந்து அங்கே செட்டில் ஆயிடுறோன்னு சொன்னால் கூட சிலர் வந்து அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் இல்லை. டக்குன்னு அமைதியாகிடுறாங்க இது மாதிரி சொன்னால். ஆனால் அந்த காலத்துலலாம் பேரண்ட்ஸ் வந்து பரவாயில்லப்பா, போதும்ப்பா, நம்ம கஷ்டத்துக்காக போனால் நீங்கள் வந்துருன்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலத்தில் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அப்படி இருக்கிறதில்ல. இப்போ எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அவங்க ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். நம்ம இவங்கெல்லாம் வந்தால் நமக்கு வேலை பளு அதிகமாகிருமா, ஒரு ஃப்ரீயாக நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியாதா, அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்காங்க. அதுவும் உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த நிலைமையில் ஒரு பேரண்ட்டாக இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுவீங்கன்றதை லீவ் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுவோம்.